குட் ஆஃப்டர்நூன் ஃப்ரம் கிளம்சி குயின். ஒரு வேலை செய்யலை, அப்படியே இருக்குது. நைட்டு வந்துட்டு ஒரு சில வேலையெல்லாம் முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து வச்சுருக்கேன். கிளம்சி குயின்னு எனக்கு ஒரு பேர் வச்சது கரெக்டு தானே? ஏன்னா என்னால் எல்லாமே கரெக்டாக பண்ண முடியல. நான் என்ன பண்ணுறது, ஒரு மாதிரி அனீஸியாக டயர்டாக அப்படி ஃபீல் ஆகுது. எல்லாருமே ஒரு பிரேக் எடுக்கணும் கண்டிப்பாக லைஃப்பில். எப்போவுமே ஒர்க் பண்ணிட்டே இருந்தால் அப்புறம் காலையில் காலையில் எழுந்துக்கிறேன்னு நான் சொன்னேன்ல, சத்தியமாக எழுந்துக்கவும் முடியல. என்னால் லேட்டாக தான் எழுந்திரிச்சேன். ஏன்னா நான் 2:30 மணி வரைக்கும் தூங்கவே இல்லை. ஏன் தூக்கம் வர மாட்டேங்குதுன்னு தெரில. என்னோடய ராசி பலன் பார்த்தேன், தூக்கமின்மையால் அவதிப்படும் கன்னி அப்படின்னு போட்டிருக்காங்க. ஒரு வேளை எனக்கு அது பார்த்ததுலேருந்து தூக்கம் வருது இல்லையா தெரியல. ஸோ எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் தூங்க ட்ரை பண்ணும், அவ்வளோதான். வேறு என்ன பண்ணும். அண்டரை டார்க் சர்க்கிள்ஸ்லாம் வேறு நிறைய வந்துருச்சு. பார்க்கலாம். நான் ஒர்க்குக்கு கிளம்பிட்டேன். இப்போ ஒர்க் கிளம்பிட்டேன். ஸோ ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் இல்லை, சும்மா ஏதாவது ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு கிளம்ப வேண்டியதுதான். ஸோ அந்த டே ஃபுல்லாக எப்படி போகுதுன்னு பார்க்கலாமா? வீடியோக்குள்ளே வாங்க. பட்டையை போட்டுருவோமா? என்ன பண்ணுறோமோ இல்லையோ பட்டையை போட்டுற வேண்டியதான். காலையில் எழுந்து மிளகு சாப்பிட்றேன். மிளகு எதுக்குன்னா எனக்கு ரொம்ப கோல்டாக இருக்குது, இங்கெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. அதனால் மிளகு வாயில் போட்டுக்கலாம். அப்படியே லைட்டாக மென்று காரம், ஆனால் கொஞ்சம் ப்ரீத் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படியே சைடில் வச்சுக்கணும் கொஞ்சம் நேரம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரசம், அப்புறம் முட்டை பொரியல். ஸோ நான் சாதம் மட்டும் எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான். அதெல்லாம் என்னால் வீடியோ பண்ண முடியல, ஏன்னா காலையில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது வீடியோலாம் பண்ணுறதுக்கு. அண்ட் தென் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன் நான். ஒரு கருத்து கண்ணசாமி மாதிரி. என்னென்னா, ஒரு சிவன் பாட்டு இருக்குது. அதில் என்னென்னா, மறதியை போல் ஒரு மாமருந்து இல்லைன்னு சொல்லிட்டு வரும். அது நிறைய வாட்டி நான் திங்க் பண்ணியிருக்கேன் மண்டையில் போட்டு. நம்ம மறந்து போகிறத தவிர ஒரு பெரிய மருந்து இந்த உலகத்தில் வேறு எதுவுமே இல்லையா. ஸோ பழைசெல்லாம் நேற்று நடந்ததெல்லாம் மறந்துடும், அன்னிலேருந்து ஃப்ரெஷ்ஷாக தொடங்குவோம். ஸோ மருந்தை நம்ம யூஸ் பண்ணிப்போம். அதெல்லாம் ஃப்ரீயாக தானே கிடைக்குது, மறந்து போயிடும், அவ்வளோதான். சரி, இந்த டேக்குள்ளே நம்ம போகிறோம். அந்த டேயில் என்னென்னலாம் நான் பண்ணுறேன் அப்படின்றத. ஒர்க்லலாம் நிறைய ஷூட்லாம் பண்ண முடியாது, எடுக்க முடியாது, டென்ஷன் ஆகிடுவாங்க மற்றவங்களாம். ஸோ ஒர்க்குக்கு நடுவில் என்னெல்லாம் பண்ணுறேன், அப்புறம் இந்த நைட் வரைக்கும் என்ன பண்ணுறன்றதை நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி உங்களுக்கு சர்ப்ரைஸ்லாம் இருக்குது. நான் ஒர்க் அவுட்லாம் பண்ணலான்னு இருக்கேன். ஸ்டே டியூன். பேக்கில் எல்லாமே எடுத்து வச்சுப்போம் பாருங்கள். பேகுக்குள்ளே எல்லாமே எடுத்து வைக்கிறேன். யூனிஃபார்ம் தான், டிஷர்ட், அப்புறம் ஒரு பேண்ட்டு, அப்புறம் ஏப்ரான். இது 3 இல்லைன்னா எனக்கு வேலையை பார்க்க முடியாது. ஸோ அது 3 எடுத்து வச்சுட்டு நம்ம கிளம்புவோம். வண்டி சாவி வேறு எங்கே வச்சுட்டேன்னு தெரில, அதை எடுத்துகிட்டு நம்ம பாய் போவோம். எங்கே வைக்கிறேன்னு தெரியாமல் இந்த ஆஃப் டேயில் எங்கேயாவது முன்னாடி நாள் வச்சுட்டு தேடி கண்டுபிடிச்சிட்டேன். 15 மினிட்ஸ் பிஃபோர் இருக்கணும். இப்போ அந்த 15 மினிட்ஸில் தான் ட்ராவலே பண்ண போகிறேன். போய் சமத்திட்டு இருக்குது, போயிட்டு மீட் பண்ணுறேன். ஆல் செட். குட் ஈவினிங். இன்பிட்வீனில் என்னால் எந்த வீடியோவும் எடுக்க முடியல. ஏன் அப்படின்னா ஒர்க்குனே இப்படியே போயிட்டு இருந்தது. ஒரு வேலையாக அங்கே இல்லை, ஆனால் அங்கே எந்த வீடியோவும் என்னால் பண்ண முடியாது. அப்புறம் மதியம் ரைஸ் எடுத்துகிட்டு போனால அதை வச்சு சாம்பார் சாதம், அப்புறம் பூண்டு ஊறுகாய், அப்புறம் ஷேர் பண்ணி கீரை, அப்புறம் காரக்குழம்பு இதெல்லாம் ஊற்றி சாப்பிட்டேன். ஆனாலும் ரொம்ப பசிக்கிற மாதிரி தான் இருக்குது. வெஜிடேரியனாக மாறினோடனே ஸ்கின்லலாம் ஒரு க்ளோ தெரியுது. பேசாமல் வெஜிடேரியனாகவே கண்டினியூ பண்ணிடலாம் அப்படின்ட்டு. நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணதே கிடையாது நான் ஒரு 48 டேஸ் நான்வெஜ் சாப்பிடாமல் இருப்பேன்ட்டு. இது எனக்கு ஒரு சேலஞ்ச் தான். என் பாடியிலே நிறைய டிஃப்ரென்ஸ் நான் பார்க்குறேன். அண்ட் தென் இப்போ நான் என்ன சாப்பிட போகிறேன்னா, எனக்கு ஒரு ஸ்பெஷல் டின்னர் இன்றைக்கி. புலாவ், வெஜ் புலாவ், அப்புறம் பன்னீர் பட்டர் மசாலா தான் சாப்பிட போகிறேன். ஸோ சாப்பிட்டுட்டு படுத்து நல்லா தூங்கிட்டு நாளைக்கு 7:30க்கு போகணும். நாளைக்கு கொஞ்சம் பிளான்ஸ்லாம் இருக்குது, வேலையில் சொல்கிறேன், அதெல்லாம் பார்க்கணும். அண்ட் தென் இனிமேல் இந்த மாதிரி மொக்க போடுற மாதிரி வீடியோஸ்லாம் போட வேணாம்னு நினைக்கிறேன். கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக, கொஞ்சம் க்ரியேட்டிவாக ஏதாவது போடணுன்னு நினைக்கிறேன். ஸோ சும்மா ஒரு ஃபன்னாக ஒரு 2 வீடியோ போடலான்னு சொல்லிட்டு போட்டு பார்த்தேன். ஸோ ஓகே,
நான் வந்து எப்படி ஸ்க்ரீனில் தெரிகிறேன், என்னோடய வாய்ஸ் எப்படி இருக்குது ஸ்க்ரீனில் அப்படின்லாம் நான் செக் பண்ணுறதுக்கு இந்த வீடியோலாம் ஒரு ட்ரையலாக இருக்கட்டுமே, அது மாதிரி தான். ஸோ நான் என்ன சாப்பிட்றேன்னு முடிஞ்சால் வீடியோ எடுத்து போடுறேன். அப்படி இல்லைன்னா குட் நைட் அண்ட் ஸ்வீட் ட்ரீம்ஸ். எல்லாருமே வந்து ஏதாவது ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்போம். முடிஞ்ச அளவுக்கு நம்ம எப்போவுமே உண்மையாக இருக்க ட்ரை பண்ணுவோம். மற்றவங்க உண்மையாக இல்லைன்னா நம்மளுக்கு அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. எப்போவுமே சிரிச்சுக்கிட்டே இருப்போம். சிரிக்கலைன்னா நம்மளுக்கு தான் பிரச்சனை, நிறைய கோவப்பட்டால் நம்மளுக்கு தான் பிரச்சனை. இதெல்லாம் நான் ரொம்ப லேட்டராக புரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் தென் ஒரு 100 நல்லவன் இருந்தானா ஒரு 200 கெட்டவன் இருக்க தான் செய்வான். யாரா உங்களை தட்டி விட்ட மாதிரி காலை தட்டி விட்டாங்கன்னா அவங்கள தலையில் தட்டி விட்டு போயிட்டே இருங்க. அவ்வளோதான். யாருக்குமே எந்த எண்டும் கிடையாது. கடவுள் ஒருத்தன் மட்டும்தான் நம்மளை ஸ்டாப் பண்ண முடியும். நோ ஹியூமன்ஸ் யாராலையும் நம்மளை ஸ்டாப் பண்ணவே முடியாது. நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற வரைக்கும், நம்ம பிலீவ்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற வரைக்கும். ஸோ நம்மளோட டெஸ்டினி என்னன்ட்டு நம்ம தான் பிலீவ் பண்ணணும். ஸோ தூங்க போகிற நேரத்தில் இது எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. என்னது மொக்க கிரிஞ்சு பூமர் ஆண்டி எப்படி சொன்னாலும் பரவாயில்ல. ஸோ யாருன்னா ஒருத்தர் வந்து உங்ககிட்ட இப்படி சொல்ல மாட்டாங்களான்னு நிறைய பேர் வந்து ஏங்கிட்டு இருக்கலாம். இப்போ நான் சொல்கிறேன், தூங்க போகிறதுக்கு முன்னாடி ரொம்ப கவலையாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நெக்ஸ்ட் மூவ் என்னன்னு தெரியல, ரொம்ப கஷ்டத்தில் இருக்க ஏக்கத்தில் இருக்குன்னு சொல்கிறீங்களா சிஸ்டர்ஸ் அண்ட் ஃபார் பிரதர்ஸ் ஆல்சோ நான் சொல்கிறேன், இந்த நாள் அப்படியே மிராக்கலாக மாறப்போகுது. நாளைக்கு அப்படியே எழுந்துக்கும் போது சூப்பரான ஒரு நல்ல விஷயங்கள் உங்களை தேடி வரப்போகுது. அதெல்லாம் கிராப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃப்யூச்சர் உங்களுக்கு அப்படியே ஸ்டார்ஸ் மாதிரி, மேலே இருக்க ஸ்டார்ஸ் மாதிரி நீங்கள் ஆக போகிறீங்க. ஸோ ஆல் த பெஸ்ட் டு யூ நாளைக்கு விடியலுக்காக. தேங்க்யூ, பை, குட் நைட்.